வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். இன்றைக்கி டே வந்து 9. லெசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முகலாயர் பேரரசு வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கு, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி வந்து அதுவும் 7th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ ரெண்டு லெசன்லேயும் நான் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர். ஆன்சர் சி, ஜாகிருதீன். ஆன்சர் சி, ஜாகிருதீன். இந்தியாவின் முகலாய பேரரசு நிறுவியவர் யார்? ஆன்சர் ஜாகிருதீன். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் எத்தனை தலைமுறை வாரிசு ஆவார்? ஆன்சர் பி, 13 தலைமுறை வாரிசு ஆவார். மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13 தலைமுறை வாரிசு ஆவார். அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின், தௌலத் கான் மோடியின் மகன் யார்? ஆன்சர் டி, திலாவர்கன். திலாவர்கன். நாலாவது கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடைபெற்ற வருடம்? ஆன்சர் ஏ, 1526. முதல் பானிபட் போர் நடைபெற்ற வருடம் 1526. ஐந்தாவது கொஸ்டின் போகலாம். அஞ்சாவது கொஸ்டின், பாபர் 1527 ராணா சங்கவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். ஆன்சர் சி, கன்வா. ஆன்சர் சி, கன்வா. ஆறாவது கொஸ்டின், பாபருடைய மூத்த மகன் யாரை தம் வாரிசாக அறிவித்தார்? ஆன்சர் டி, குமாயூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின், எந்த வருஷம் டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார்? ஆன்சர் டி, 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளின் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்டாவது கொஸ்டின், சர்சா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஆப்கானிய பிரபுவின் மகன் யார்? ஆன்சர் பி, ஹன்சன் சூரி. ஆன்சர் பி,
பி வந்து ஹசன் சூரி. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின். ஷாஜகான் ஒரு கைதியான ஆக்ரா கோட்டையில் உள்ள அரண்மனையில் கழித்தார். ஆன்சர் ஏ, சபார்ஸ் அரண்மனையில் கழித்தார். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் யார்? ஆன்சர் சி, அவுரங்கசீப். ஆன்சர் சி, அவுரங்கசீப். ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் அவுரங்கசீப். 11வது கொஸ்டின். மத்திய இந்திய பகுதியை சேர்ந்தவர் பாபரை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் ஏ, ராணி துர்காவதி. ஆன்சர் ஏ, ராணி துர்காவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12வது கொஸ்டின். ஜஹாங்கீர் மனைவி யார்? ஆன்சர் டி, நூர்ஜஹான். ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹான். 13வது கொஸ்டின். இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம்? ஆன்சர் ஏ, 1556. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம் 1556. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14வது கொஸ்டின் பாருங்கள். 16ஆம் நூற்றாண்டில் பீஜாப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் தங்கள் குதிரைப்படையில் பணியமாற்றினர். ஆன்சர் பி, மராத்தியர்களை. 16ஆம் நூற்றாண்டில் பீஜாப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரை படையில் பணியமாற்றினர். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. மகாராஷ்டிராவில் பரவிய இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட்ட உதவியது. ஆன்சர் ஏ, பக்தி. அடுத்து கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். சிவாஜி தனது எத்தனாவது வயதில் இராணுவ பணியின் முதலடி எடுத்து வைத்தார்? ஆன்சர் சி, 18 வயதில். ஓகேங்களா? சிவாஜி தனது 18 வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தார். 17வது கொஸ்டின் பாருங்க. மராத்திய பேரரசில் பீஷ்வா என்பவர் நவீன கால டேஸுக்கு இணையானவர்.
ஓகே, ஆன்சர் பி பிரதமர். பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஜிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் யார்? 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார். ஆன்சர் பி சாகு. சிவாஜியின் பின் பேரன், அவருடைய பேரன் யார்? சாகு. ஓகேங்களா. அடுத்து 19வது கொஸ்டின். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்க பலனாக இருந்தது. ஓகே, ஆன்சர் பி காலாட்படை. ஆன்சர் பி காலாட்படை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு என பெயரிட்டார். ஆன்சர் பி அஷ்ட பிராதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். 21வது கொஸ்டின். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு எந்த ஆண்டு டெல்லிக்கு அருகில் உள்ள பானிபட் முடிந்துள்ளது? ஆன்சர் பி 1761. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகில் உள்ள பானிபட்டில் முடிந்தது. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின். தவறான இணையை காண்க. பாருங்க. ஆன்சர் டி பேஸ்வா நாக்பூர் இருக்குது. ஸோ பேஸ்வா நாக்பூர் வந்து தவறான இணை. பேஸ்வா வந்து புனே. ஓகேங்களா. மற்ற எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது மட்டும்தான் டி தான் ஆன்சர் வந்து டி வந்து தவறானது. நாக்பூர் வராது, புனே தான் வரும். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின் பாருங்கள். சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் என்பவரிடமிருந்து கைப்பற்றின இடம். ஆன்சர் சி ஜவாலி. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின் பார்க்கலாம். கிராமங்கள் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. ஆன்சர் ஏ தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது கிராமங்கள். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டின் பாருங்கள். ஜிவாஜியை தொடர்ந்து சஸ்ராவிற்கு பின்னர் சம்பாஜி ஆட்சியை பொறுப்பேற்றார். ஆன்சர் சி அனாஜி தத்தோ. அனாஜி தத்தோ. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு என்ன கொஸ்டின்னா, நாளைக்கு வந்து 2 லெசன் வந்து டே வந்து 10. ஸோ அந்த லெசன் நேம் சொல்கிறேன்.
தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அந்த ஒரு லெசனும் 7th ஸ்டாண்டர்ட் புக்கு. அடுத்த லெசன் வந்து தமிழகத்தில் சமயம் பௌத்தம் தத்துவங்கள். ஸோ இந்த 2 லெசனும் படிச்சிருங்க. நாளைக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எப்பயும் போல் உங்கள் மார்க் உங்கள் நேம் எப்பயும் போல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நான் சொன்னதுக்காண்டி நீங்கள் இந்த கொஸ்டின் எனக்காக டைம், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்காகவும் நான் வந்து டைம் ஒதுக்கி 9 o'clock வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும், என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் கொடுத்துட்டா இருப்பேன், எப்பயும் கொடுக்காம விட மாட்டேன். அந்த டேக்குள்ளே உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த லெசன் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் கேட்டுருவேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.